வணக்கம். சினிமாவுல சாதிக்க துடிக்கிற வருங்கால இயக்குனர்களுக்கும் திரைக்கதை ஆசிரியர்களுக்கும் இந்த சிறப்பான தொகுப்புக்கு ஒரு பெரிய வெல்கம். இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறது ஒரு மாபெரும் சினிமா சரித்திரம். தமிழ் சினிமா வரலாறுல எத்தனையோ டைரக்டர் ஆக்டர் காம்போஸ் வந்திருக்கலாம், பாக்ஸ் ஆபீஸ்ல பல ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கமர்ஷியல் ஆக்ஷனுக்கும் திரையில ஒரு புரட்சிக்குன்னு ஒரு புது இலக்கணத்தையும் எழுதி அதை பக்கா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டின ஒரு மாபெரும் கூட்டணியை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அது வேற யாரோ இல்ல, கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணி தான். இது வெறும் படங்களோட கதை இல்லைங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி. ஓகே, இப்ப நேரா மேட்ருக்கு வருவோம். ஒரு நடிகருக்கு தன்னோட ஆரம்ப காலத்துல தொடர்ந்து பல தோல்விகள், ஆனா அதையெல்லாம் தாண்டி எப்படி அதை ஒரு 20 படங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சினிமா சாம்ராஜ்யமா மாத்த முடியும்? ஒரு மனுஷன் தொடர்ந்து சினிமால விழும்போது அவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கான ஒரு பிரத்யேகமான பாதையை உருவாக்கி கொடுக்கறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த கேள்விக்கான பதில தான் நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் நமக்கு தரப்போகுது. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சாதாரண கலைஞன் எப்படி மக்கள் கொண்டாடுற கேப்டன் அப்படிங்கிற உச்ச நட்சத்திரமா மாறினாரு, அவரோட அந்த ஹீரோயின் பயணம் எப்படி பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஆழமா பார்ப்போம். பிரிவு 1, ஒரு வழிகாட்டினின் தொலைநோக்கு பார்வை. இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனிங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல நடிகர் விஜயகாந்த் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு இண்டஸ்ட்ரியில ஒரு நிலையான இடத்த பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த இருண்ட நேரத்துல தான் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரோட மிக முக்கியமான என்ட்ரி நடக்குது. ஒரு பக்கம் தொடர் தோல்விகள் இருக்கிற ஒரு போராடும் நடிகர். ஆனா எஸ்.ஏ.சியோட வருகைக்கு பிறகு அந்த நடிகனுக்குள்ள இருந்த அந்த ரான திறமைய செதுக்கி அவரை ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின விதம் நிஜமாவே அபாரமானது. இது சும்மா அதிர்ஷ்டத்துல நடந்த விஷயம் கிடையாது. ஒரு நடிகனோட பலம் என்னங்கிறத துல்லியமா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி கதையை டிசைன் பண்ணி மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குன ஒரு தெளிவான மென்டார்ஷிப் இது. பிரிவு 2, ஆக்ஷன் ஐகான் உருவாக்கம். அந்த மூலத்திறமையை கண்டுபிடிச்சாச்சு, ஆனா அது எப்படி ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸா மாத்துறது? அங்கதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அந்த பிரத்யேகமான கமர்ஷியல் ஃபார்முலாவோட திருப்புமுனை திரைப்படமான சட்டம் ஒரு இருட்டரை ரிலீஸ் ஆகுது. சினிமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய பாடம் இது. இந்த படம் மாபெரும் வசூல் சாதனை படைச்சது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை செட் பண்ணுச்சு. கேப்டனோட மார்க்கெட் எங்கேயோ ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனது இந்த படம் தான். இவங்களோட ஆதிக்கம் திரையுலகத்துல முழுவீச்சில் தொடங்குறதுக்கு இது ஒரு அசைக்க முடியாத பேஸ்மெண்டா அமைஞ்சது. பிரிவு 3, 2 தசாப்த கால ஆதிக்கம். ஒரு படம் ஹிட் ஆகிறது சகஜம், ஆனா அந்த சக்சஸை எப்படி தொடர்ந்து தக்க வைக்கிறது, எப்படி ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நிறுவுறது, அதுக்காக அவங்க அடுத்தடுத்து அதிவேகமா படங்களை ரிலீஸ் பண்ற ஒரு பிரம்மாண்ட உத்தியை கையில் எடுத்தாங்க. 81ல நெஞ்சிலே துணிவிருந்தால், ஜாதிக்கொரு நீதி, நீலி பிழைத்தது. அப்புறம் 82ல ஓம் சக்தி, 83ல சாட்சி, 84ல குடும்பம். இது வெறும் படங்களோட லிஸ்ட் இல்லங்க, இது 80களின் தொடக்கத்துல அவங்க எட்டின ஒரு நம்ப முடியாத அசுர வேகம். இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் தான் அவங்களோட ஆதிக்கத்தை கமர்ஷியல் சினிமால ஆணிவேரா நிலைநிறுத்துச்சு. இந்த சக்சஸ் ஸ்ட்ரீக் அதோட நிக்கல. 85ல புதுயுகம், 86ல வசந்தராகம், 87ல சட்டம் ஒரு விளையாட்டு, 89ல ராஜநடைன்னு தொடர்ந்து இவங்களோட வெற்றி பயணம் அடுத்தடுத்த வருஷங்களையும் வீறு நடை போட்டுச்சு. இவங்க காம்போல வந்த 20க்கும் மேற்பட்ட படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டைய கிளப்பியிருக்குன்னு திரைப்பட தரவுகள் சொல்லுது. இத்தனை படங்கள், அதுவும் தொடர்ந்து ஹிட் மேல ஹிட். ஒரு டைரக்டரும் ரைட்டரும் தன்னோட ஹீரோவை எந்த அளவுக்கு துல்லியமா புரிஞ்சு வச்சிருந்தா இது சாத்தியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த படங்கள் எல்லாம் வெறும் அடிதடி சண்டைக்காக மட்டும் ஓடல. விஜயகாந்த் அவர்களை ஏழை எளிய மக்களின் புரட்சி கலைஞர்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சதுல இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. விளிம்பு நிலை மக்களுக்கான குரலா, அதிகாரத்தோட அநீதியை தட்டி கேட்கிற ஒரு புரட்சி நாயகனா அவரை திரையில கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் தான் மக்களுக்கும் கேப்டனுக்குமான ஒரு எமோஷனல் கனெக்டை உருவாக்குச்சு. அவர் பல வருஷங்கள் ஃபீல்டுல மாஸ் ஹீரோவா நின்னதுக்கு இதுதான் உண்மையான காரணம். பிரிவு 4, அடுத்த தலைமுறை. ஒரு உண்மையான வெற்றியாளன் தனக்கு அப்புறம் வர்ற தலைமுறைக்கு என்ன விட்டு செல்றான் அப்படிங்கறதுல தான் அவனோட அடையாளமே இருக்கு. இது எவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்க. தங்களோட கமர்ஷியல் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி புது திறமைகளை அறிமுகம் செஞ்சாங்க. 84ல விஜயகாந்த் ஹீரோவா நடிச்ச வெற்றி படத்துல எஸ்.ஏ.சியோட பையன் நடிகர் விஜய் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகிறாரு. ரொம்ப முக்கியமா 93ல செந்தூர பாண்டி படத்துல நடிகர் விஜய் ஹீரோவா நடிக்க அவருக்கு சப்போர்ட்டா கேப்டன் ஒரு பவர்ஃபுல்லான கெஸ்ட் ரோல்ல வந்து அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனாரு. அப்புறம் 99ல பெரியண்ணா படத்துலயும் விஜயகாந்த் முக்கிய வேடத்துல நடிக்க எஸ்.ஏ.சி அதை டைரக்ட் பண்ணாரு. ஒரு புது ஹீரோவோட என்ட்ரிக்கு கேப்டனோட அந்த மார்க்கெட்டும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் எப்படி ஒரு பெரிய கமர்ஷியல் கேடயமா இருந்துச்சுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பிரிவு 5, புதிய சகாப்தம்.
எந்த ஒரு மாபெரும் பயணமும் ஒரு கட்டத்துல அடுத்த லெவலுக்கு மாறியே ஆகணும் இல்லையா? எஸ்ஏசி விஜயகாந்த் கூட்டணி தமிழ் சினிமாவுல ஆக்ஷனுக்குன்னு ஒரு பக்கா ரூல்ஸ் எழுதி வச்சதுக்கப்புறம் கேப்டனோட கெரியர் மெதுவா வேறொரு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. இத்தனை பிளாக்பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கேப்டன் அதோட திருப்தி அடையல. புதுசா வந்த ஒரு இளம் இயக்குனரை முழுசா நம்பி தமிழ் சினிமா இதுவரைக்கும் பாத்திராத ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குனாரு. அந்த இளம் இயக்குனர் தமிழ் சினிமாவையே ஹாலிவுட் தரத்துக்கு மாத்தின ஒரு பிரம்மாண்ட கிரைம் த்ரில்லர் படத்தை கேப்டனை வச்சு எடுத்தாரு. இது கேப்டனோட பயணத்துல ஒரு கம்ப்ளீட் புது சாப்டர். டெக்னிக்கலாவும் சரி, ஸ்கிரிப்ட் ரீதியாவும் சரி, தன்னைத்தானே அவர் அப்டேட் பண்ணிக்கிட்ட ஒரு அட்டகாசமான தருணம் இது. சோ இப்போ உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதுதான். கேப்டன் கூட சேர்ந்து அந்த பிரம்மாண்டமான ஹாலிவுட் தரத்திலான கிரைம் த்ரில்லரை உருவாக்குன அந்த இளம் இயக்குனர் யாரு? தமிழ் சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன அந்த நபர் யாரு? அந்த படம் என்ன? இத பத்தி ஆழமா ஆராய்ந்து அந்த டெக்னிக்கல் மற்றும் ஆக்ஷன் எவல்யூஷனை நாம அடுத்த தொகுப்புல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு மென்டாரும் உழைக்க தயாரா இருந்த ஒரு ஹீரோவும் சேர்ந்து எப்படி ஒரு கமர்ஷியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிற இந்த சினிமா கேஸ் ஸ்டடியை யோசிச்சு பாருங்க. உங்களை அடுத்த தொகுப்புல சந்திக்கிறேன்.